ஹாய் ஆல். இந்த வீடியோ வந்து ஒரு 4-5 நாள் முன்னாடி எடுத்துருந்தேங்க. நம்ம கடையில வந்து பச்சை பயிரெல்லாம் முளை கட்டி வரும் தெரியுமா? அது மாதிரி அப்பா வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு 4-5 பாக்கெட் மட்டும் தாங்க வித்துது. மீதி எல்லா பாக்கெட் வந்து அப்படியே நின்றுடுச்சு. அதனால நம்ம அப்படியே வச்சிருந்தா மறுநாளும் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது. நம்ம நைட்டே எடுத்துட்டு போய் அது வந்து பச்சை பயிர் தோசை ஊத்துவாங்களே, ஏதோ பெசரட்டு சொல்லுவாங்களே, அது பண்ணலாம்னு சொல்லிதாங்க ஆசையா எடுத்துட்டு போயிருந்தேன். இது எடுத்துட்டு போய் இன்னைக்கு நம்ம நைட்டு சமைக்கிறோம். நம்ம நல்லா பச்சை பயிர் தோசை சாப்பிடுறோம் சொல்லி ஆசையா எடுத்துட்டு போனா லாஸ்டா என்ன பண்ணிட்டேன், எல்லாமே ஓகேவா தாங்க வந்தது. லாஸ்டா மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனோன்னா மாவுமே வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியா ஆயிடுச்சா, அதனால தோசையே வரவே இல்லைங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இது வேற கார சட்னிலாம் வேற ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு சட்னி அரைப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை ஊத்துற தோசையே வரல. செம்ம மைண்ட் அப்செட். அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு இருக்க சாப்பிடுவோம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். பாத்தீங்களா எப்படி மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. செம்ம மிஸ்டேக். என்னோட சொதப்பல் சமையல். ஓகே, பை. தேங்க் யூ.